நீவா ப்ளவுஸ் வந்து கற்றுக்குறீங்க அப்படின்னா இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் வந்து கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டான ஃபிட்டிங்காக வரும். அதுக்கடுத்தது இல்லாமல் சைடில் அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரே தீர்வாக உங்கள் கூட நான் வந்து இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் தைக்கிறீங்க, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க, இன்னும் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்படி சிம்பிளாக சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் ஆம்கோல் கிட்ட ஏற்கனவே வந்து நான் வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆம்கோலில் கரெக்டாக வந்து நான் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் வராமல் அந்த தையலுக்கு நேராக நம்ம தையல் போட போகிறோம் இல்லையா, அதுக்கு நேராகவே வச்சுட்டு ஒரு பின் பண்ணிக்கிறேன். குண்டு ஊசியால் பின் பண்ணிக்கிங்க. ஆம்கோலோட நம்மளோட சுற்றளவு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குண்டு ஊசியால் பின் பண்ணிக்கிங்க. இது வந்து நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து நல்ல டைலராக இருந்தால் கூட ஓகே தான். இது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வர ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு வர்றது, இல்லை வந்து நல்லா தைச்சிட்ருக்கவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வரும். ஏன் கேட்டிங்கன்னா அந்த ஆம்கோல் கிட்டே நம்மளுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபுல்லாகவே வந்து அப் அண்ட் டவுன் ஃபுல்லாக வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் வந்து பின் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி கப் ஷேப் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான அளவில் வேணும், எல்லா அளவுகளுக்கும் வேணும் அப்படின்னா நான் சேனலில் உங்களுக்கு லிங்க் தரேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கப் ஷேப் வந்து தைச்சதுக்கப்புறமா கூட இந்த மாதிரி நல்லா ஒரு நார்மலாக நம்ம ப்ளவுஸ் போடுற அளவு மாதிரியே இருக்குது பாருங்கள். நான் வந்து எதையுமே தீத்தலை அயன் பண்ணலை, எதுவுமே இல்லை. இந்த டாட் பிடிச்சதுக்கே எனக்கு வந்து அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக ப்ளவுஸில் நம்ம போடுற மாதிரியே இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் அந்த கார்டில் லிங்க் தரேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பேக்கும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரண்ட்டில் இது மாதிரி வந்து நம்ம லைனிங் பீஸை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நான் வந்து மேலே வச்சு காட்டுறேன் பாருங்கள். இதை மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுக்கிங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா சுலபமான முறையில் எப்படி வந்துட்டு நம்ம வந்து பட்டி வந்து கட் பண்ணலாம் அப்படின்றது தான். சில பேர் நிறைய ஏற்கனவே ஃபஸ்ட்டே வந்து மெஷர்மெண்ட்டு அடுத்து கால்குலேட்லாம் பண்ணி வந்து கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் வேணால் ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு துணி வந்து தைக்கிற அளவுக்கு மேலே மெயின் பீஸில் மடிச்சிக்கங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கப் ஷேப் பிடிச்சதுக்கப்புறமா இந்த ஷேப்பை வந்து இந்த மாதிரி லைனிங்கில் வச்சுட்டு பேக் பீஸோடு சேர்த்து நம்மளுக்கு எப்படி மடிக்க போகிறோம் அப்படின்றதையும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ப்ளவுஸில் பட்டி பீஸ் வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து மார்க் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதில் இன்னொரு விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பேக்கும் ஃப்ரண்ட்டும் அதாவது வந்து ஹூக் போடுற இடம் இந்த மாதிரி நல்லா நீட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கீங்க. அப்படிலாம் இல்லை. ஹூக் போட்டில் இடத்துல எப்பயுமே வந்து 1 இன்ச் வந்து லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 1 இன்ச் வந்து எப்பயுமே மேலே தூக்கி தான் இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா நீங்கள் அது மாதிரி 1 இன்ச் இறக்கமாக பட்டி வந்து நல்லா உயரமாக வச்சிங்க அப்படின்னா நம்ம வயிறுக்கிட்ட வந்து பூட்டும்போது நிறைய பேருக்கு அந்த இடம் ப்ளவுஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும், அந்த இடம் மட்டும் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வராமல் இருக்கிறதுக்காக தான் ஒரு 1 இன்ச்சுக்கு அதாவது வந்து நம்மளோட ப்ளவுஸோட உயரத்துலேருந்து ஒரு ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து பட்டி பீஸ் இடத்துல அதாவது வந்து பட்டி ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் ஒரு 1 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிவிட்டு மடிங்க. உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது உள்பக்கமாக மடிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு துணி விட்டு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு மேலே நம்ம வந்து பட்டி அட்டாச் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம துணி விட்டுடலாம். எனக்கு ஒரு 1/4 இன்ச்சு போதும், அதை நான் 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு மீதியை நான் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, இதனால் வந்து நம்மளுக்கு கப் ஷேப் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லவே இல்லை. நம்ம ஏற்கனவே நம்ம வந்து மெஷர்மெண்ட் கட் பண்ணிவிட்டு நம்ம அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள், அதில் வேணுன்னா மெஷர்மெண்ட் வந்து வேணும்னா உங்களுக்கு வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இந்த மெத்தடில் நம்ம வந்து அட்டாச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஷேப்லேயே வந்து உங்களுக்கு வரும். நான் உங்களுக்கு இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அட்டாச் பண்ணிவிட்டும் காமிக்கிறேன், நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது இவங்களுக்கு உள்பக்கமாக வைக்க வேண்டிய பீஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நான் கொஞ்சம் சின்னதாக ஒரு 1 இன்ச் இருந்தால் கூட 1 இன்ச் வந்து கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ இது மாதிரி வச்சுட்டு உள்பக்கம் வைக்க வேண்டிய பீஸையும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. நிறைய பேருக்கு ப்ளவுஸோட அதே கலர்லேயே வந்து உள்பக்கம் பட்டிக்கு வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு சம் பீப்புள்ஸ்க்கு வந்து கிடைக்காது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைனிங்கை வந்து மெயின் பீஸில் வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த நம்ம உள்ளே வைக்கிற வேறு ஏதாவது கிளாத் இருந்ததுன்னா அதை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து உள்பக்கமாக வச்சுட்டு கலர் மட்டும் நம்ம மேலே வந்து ப்ளவுஸோட கலரை வச்சு அட்டாச் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து இவங்களுக்கு வந்து ப்ளவுஸ்லேயே எனக்கு எக்ஸஸாக இருந்ததுனால ப்ளவுஸோட
அந்த பீஸையே நான் வந்து இவங்களுக்கு வந்து வச்சு அட்டாச் பண்ணுறேன். இப்போ ஃபுல்லாக வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் பீஸோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த பட்டி பீஸை வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இது மாதிரி ஒரு தையல் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் நூலில் போட்டிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இந்த கோடு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல தான் இது வரணும். ஸோ நிறைய பேர் இந்த சேஞ்சஸ் வந்து பண்ணதுனாலேயே எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து பட்டி பீஸ் வந்து நான் கரெக்டாக தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் அதை வந்து பிரித்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரித்து காமிக்க சொல்லியிருந்தேன். அப்படி பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஹூக்கு கிட்ட போடுவோம் இல்லையா, அந்த ஜாயின் பண்ணுற இடத்த பீஸ் எடுத்து இடுப்பு கிட்ட வரும் இல்லையா, சைடு வரும் இல்லையா, அந்த இடத்துல வந்து வச்சுட்டாங்க. ஸோ அந்த இடம் என்ன ஆகுனா ஷேப் வந்து நம்மளுக்கு டிஃபர் வரும். நம்ம எப்பயுமே வந்து ப்ளவுஸு வந்து சென்ட்ரு டாட் பிடிச்சதுக்கப்புறமா அந்த ஷேப் ஒரு மாதிரி வளைஞ்சி வரும். அதுவே வந்து இடுப்புக்கிட்ட இருந்து வரும்போது நம்மளுக்கு அந்த ஷேப் வராது. அதை வந்து மாற்றி தைச்சதுனால அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இதுதான் பிரச்சனை. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வந்து ஒரு மார்க்கிங் பண்ணியிருந்தேன். எப்பயுமே நம்ம குட்டி குட்டியான விஷயத்த கூட நம்ம ஞாபகம் வச்சு அதெல்லாம் பண்ணோன்னா நம்மளோட ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்காக வரும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ பாருங்கள், அந்த ஹூக் வரும் வரும் இல்லையா, அந்த இடத்துக்கு நேராக தான் அந்த கட்டு போட்டதையும் அதே இடத்துல தான் வந்து மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். சேம் அட் த சேம் உள்ளே வைக்கிற அந்த லைனிங் பீஸையும் நான் மேலே வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடில் நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் பாருங்கள். சம் பீப்புள்ஸ் வந்து அந்த இடுப்பில் வைக்கிறத எடுத்து இங்கே வைக்கிறத வந்து இடுப்புக்கிட்டேயும் வச்சப்போ அந்த ஷேப்பே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி அமுங்கின மாதிரி இருக்கும். ப்ளவுஸ் போடும்போதுன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரொம்ப வந்து கரெக்டான ஃபினிஷிங் வராமல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இது வந்து இன்னொரு விஷயம் இது கூட உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட் வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அப்படியே வந்து பட்டியை வச்சு அட்டாச் பண்ணிவிடுவோம். அப்படி பண்ணாமல் குட்டியாக இதை மாதிரி வந்து மடக்கி விட்டு ஒரு தையல் போட்டுக்குங்க. இல்லை தையல் தைக்கும் போதே உங்களால் மடக்கி தைக்க முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் தைச்சிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக லைட்டாக வந்து மடக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பீஸை வச்சு நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி தான் வந்து இந்த விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த டிப்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் வந்து நம்ம தைச்சிட்டு அதே மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருந்தது அப்படின்னா அந்த டாட் வந்து ஒரு மாதிரி வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம ஒரு மாதிரி மடக்கிட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே ரெண்டு பக்கமுமே நான் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு விஷயமும் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 அளவுமே கரெக்டாக வந்து ஒரு தடவை நம்ம செக் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஒன்று வந்து ஊக்கு பட்டி வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இல்லைனா காஜா பட்டி வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நான் தைச்சிட்டேன் இல்லையா, தைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ளவுஸை பேக்கில் இது மாதிரி போட்டுக்குங்க. போட்டதுக்கப்புறமா இப்போ நீங்கள் ஒரு மார்க்கர் எடுத்து இந்த மடிப்புக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்குங்க. இந்த கோடு போடும்போது அடுத்து நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல தான் வரும். நம்மளுக்கு அப் அண்ட் டவுன் எந்த இடத்துலையுமே வரவே வராது. இந்த மாதிரி கோடு போட்டதுக்கப்புறமா இப்படி கையால் கீறி விட்டுட்டு தையல் போட்டுக்குங்க. ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ஃப்ரண்ட்லேயும் வராது, அட் த சேம் சைட்லேயும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு பக்கம் தைச்சதுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மெத்தடை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு வந்து இன்னொரு விஷயம், நம்மளுக்கு சைடு வந்து ஃபாலோ பண்ணால் போதும். அடுத்தது ஹூக்கு காஜா பட்டிக்கிட்ட ஒரு தடவை வந்து நிறைய வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சின்ன சின்ன விஷயந்தான். நம்ம தைக்கிற ஒரு லைனிங் ப்ளவுஸாக இருக்கட்டும், நார்மல் ப்ளவுஸாக இருக்கட்டும், நம்ம வந்து ப்ளவுஸை வந்து கரெக்டாக வந்து தைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் அண்ட் கிளியர் பண்ணணும், இல்லை ப்ளவுஸை பற்றின சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கூட வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ ஆப்போசிட் சைடும் இதே மாதிரி பண்ணிவிட்டு இதேமாரி ஒரு கோடு போட்டுக்குங்க. ஸோ
இதுலேயும் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அந்த பீஸில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்தது. இதில ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ ப்ளவுஸ் வந்து உள்ள நம்மளுக்கு வந்து மடிக்கிற அளவுக்கு தான் துணி வந்து கரெக்டாக மார்க் வரணுமே தவிர, நம்மளுக்கு துணி எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்க பார்க்க தேவையில்ல. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இருந்ததுன்னா, எக்ஸஸா இருந்ததுன்னா நம்ம கட் பண்ணி தான் போட போறோம். ஸோ அதனால நம்ம வந்து சைட்ல இவ்வளோ தூரம் இருக்குது, அந்த சைட்ல இவ்வளோ வந்தது, இந்த சைட்ல ஏன் இவ்வளோ கம்மியா வருது அப்படிலாம் நீங்க ஃபீல் பண்ணவே தேவையில்ல. இப்போ இந்த மெத்தடும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஒரு சைடு தச்சுட்டேன் இல்லையா? இப்போ இடுப்பு கிட்ட நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. பட் ஹூக்கு பட்டிக்கிட்ட நான் ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன் வரும்னு சொன்னேன்ல, அந்த அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வச்சு மார்க் பண்ணல, 2 பக்கமும் ஈவனாக வச்சு மார்க் பண்ணல, அந்த மாதிரி நீங்கள் வச்சு மார்க் பண்ண பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் வராமல் கரெக்டான ஒரு அளவாக இருக்கும். கொக்கியும் காஜாவும் கட்டும்போது உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து அப் டவுன் வராமல் இருக்கும். நம்ம கரெக்டாக ஹூக்குக்கு நேராக ஹூக்கும், பட்டிக்கு நேராக அந்த காஜாவுக்கு நேராக காஜாவும் கட்ட முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ளவுஸை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து டவுட் அப்படி இருந்ததுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸும் எடுக்கிறதுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தரேன், இல்லை நீங்கள் மெயிலில் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு நான் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் கிளாஸும் வரும். தேங்க்யூ.